ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம K2K எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எதனால் வீடியோஸ் பண்ணோன்னா சில காரணங்கள், அதனால் வீடியோஸ் போடாமல் இருந்தோம். இப்போ லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸ்க்கு வியூஸ் கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கான வீடியோ பார்க்குறது முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம், நீங்கள் நம்மளோட சேனலோட வீடியோஸை முதல் முறையாக இந்த வீடியோ மூலம் நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் அப்ளையன்ஸான டிவி, ஆம்ப்பு, ஹோம் தியேட்டர், இண்டக்ஷன் ஸ்டவ், ஃபேனு, மிக்ஸி, கிரைண்டர்ஸ் இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நம்மளோட சேனல்ஸில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நீங்கள் கற்றுக்கணும், அதை நம்ம வீட்டில் இருக்க பொருள் நம்மளே ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல்ஸில் வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சக்தி 4 பெட், அதாவது சக்தி 4 டிரான்சிஸ்டர் போர்டு 5200வும் 1943 போட்ட காம்போ, சரிங்களா? அந்த காம்போவில் எப்படி இருக்குது இந்த 4 பெட் போர்டு வந்து நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. இதுங்க கூட நம்ம வசந்த் கிராண்ட் சப் போர்டு, வசந்த் கிராண்ட் சப் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி டெஸ்டிங் இதுதான், இதோட கனெக்ஷன் டயக்ராமும் டெஸ்டிங்கும் பார்க்க போகிறோம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் சப்பு நிறைய பேர் போட்டிருக்காங்க, வீடியோ நல்லா இருக்குன்ட்டு. ஸோ நான் இதை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 10 இன்ச் சப்பில் வந்து செக் பண்ண போகிறேன். வெறும் சப்பு மட்டும்தான், வித்தவுட் வாய்ஸில் செக் பண்ண போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இதோட கனெக்ஷன் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் பார்த்துங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வோல்டேஜ் கொடுக்குற பக்கம், அதாவது இங்கே வந்து பாருங்கள் 2 ரெசிஸ்டர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த ரெசிஸ்டரோட வேலை என்னென்னா, நம்ம கொடுக்குற 24 வோல்ட்டை லோவாக பண்ணும், அதாவது 12 வோல்ட்டுக்கு டவுன் பண்ணுறதுக்காக இந்த ரெசிஸ்டர் போட்டிருக்காங்க. இதில் போட்டு இந்த இடத்துல ப்ளஸ் வோல்டேஜ், இந்த இடத்துல மைனஸ் வோல்டேஜ் எடுத்து இந்த ஐசி வழியாக இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. நமக்கு கெயின் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. இதுலேயே கெயின் கண்ட்ரோலர் இருக்குது, நம்ம கெயின் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை மாடிஃபை பண்ணுறதால நம்ம லைட்டாக இதாக மாடிஃபை பண்ணுறதா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. போர்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நம்ம சப்ளை இது வந்து பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இன்புட், அதாவது நம்ம வந்து ஆக்ஸ்லேருந்து 2 ஒயர் வரும், இல்லைனா நம்ம யூஎஸ்பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு கிரவுண்ட் வரும். ஸோ அதை எடுத்து நம்ம பக் கண்ட்ரோலரில் கொடுத்து பஃபரிங் பண்ணி அதை இதில் கொடுக்குறாலும் கொடுக்கலாம், இல்லை டேரெக்டாகவும் இதில் கொடுக்கலாம். அதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு மைண்ட், இதில் கொடுத்துருக்காங்க. இதுதான் இன்னு, அவங்களே இன்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் ரைட்டுங்கிறது மென்ஷன் பண்ணல, அது நம்ம எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். எப்படி கொடுத்தாலும் அந்த சிக்னலை கன்வெர்ட் பண்ணி மோனோவாக ஒரு சிங்கிள் லைனாக கொடுக்கும். ஸோ அதோட வேலை தான், அது அவ்வளோதான். இதோட அவுட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது, சரிங்களா? இந்த இதில் தெரியுது பாருங்க அவுட்புட். இது நைட் டைமு, சரியாக தெரியுமான்னு தெரியல. இதில் தெரியுது பாருங்க, இன்னு, அவுட்டு, சப்ளை, இந்த மூணுமே இந்த சைடு தான் இருக்குது. ஸோ இதிலே நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து சக்தி டிரான்சிஸ்டர் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னு, சப்ளையு, அவுட். இல்லை சிங்கிள் லைனை கொடுக்குறோம், இன்னும் கொடுப்போம். இதில் அவுட் எடுப்பு ஸ்பீக்கருக்கு, இதில் சப்ளை. ஸோ இதில் அவங்களும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ட்ரான்ஸ்ஃபார்மர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். போன வீடியோ நான் சொல்லலை, சும்மா மியூசிக் மட்டும் இந்த போர்டு ரெடி பண்ணுறதை நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நம்மளோட சேனல் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ ரெடி பண்ண இந்த போர்டை வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம். இதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 32.5 வருது. ஸோ அந்த சப்ளையே இதில் கொடுத்து நம்ம செக் பண்ண போகிறோம். அதுவும் வேறு எந்த சவுண்டும் இல்லை, சப் சவுண்டு மட்டும் தான் செக் பண்ண போகிறோம். சப்போட எஃபெக்ட் இந்த வசந்தில் எப்படி இருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இது கூட சக்தி மட்டும் இல்லை, நீ மகாராஜா இந்த மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அடுத்து என்ன டெஸ்ட்டு பண்ணலாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எந்த போர்டை போட்டு டெஸ்ட் பண்ணலாம், சப்போ பெட்லேயும் வருது, டிரான்சிஸ்டர்லேயும் வருது, அந்த மாதிரி எந்த இது போட்டால் செக் பண்ணி பார்க்கலாங்கிறத, அடுத்து என்ன வீடியோ போடணுங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வச்சு அடுத்த வீடியோ ரெடி பண்ணுறேன். இந்த போர்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேலை வந்து முடிஞ்சுது, கனெக்ஷன் முடிச்சாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னில் வந்து இந்த ஆக்ஸ் கேபிளை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வால்யூம் கண்ட்ரோல் போட்டிருக்கேன். சிலர் வந்து அவங்க விருப்பம் தான் இதில் வால்யூம் கண்ட்ரோல் போட்டு இதை டைரக்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து இதுலேயும் வால்யூம் கண்ட்ரோல் போடுறதா போட்டுக்கலாம், இல்லை எங்கே போடுறாலும் போட்டுக்கலாம். எங்கே போட்டாலுமே நம்ம கொடுக்குற சிக்னலை பொறுத்து தான் நம்மளோட ஆம்பு போர்டு வந்து அவுட்புட் தரப்போகுது. இது வந்து ப்ரீ அவுட் போர்டுன்னு சொல்லுவாங்க, அது வந்து ஆம்பு போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் மாறுபடும். ஸோ நான் வந்து இங்கே தான் ஆட் பண்ணிக்கிறேன். என்னுடைய எல்லா இதுவுமே இந்த இடத்துல தான் நான் ஆட் பண்ணிப்பேன். நான் கற்றுக்கிட்டதும் இந்த இடத்துல தான். ஸோ இந்த இடத்துல ஆட் பண்ணுறாங்க, நானும் பார்த்துருக்கேன், பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். இது நம்ம பவர் சப்ளைக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த போர்டோட கனெக்ஷன் முடிஞ்சது. அடுத்து நம்ம பவர் ஆம்போட கனெக்ஷனை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கனெக்ஷனும் கொடுத்தாச்சு. அதாவது பவர் சப்ளை கொடுக்கணும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடியோ சிக்னல் கொடுக்கணும். இதை மட்டும் கொடுத்தா இந்த கனெக்ஷன் வந்து இப்போதைக்கு ஒர்க்கிங் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா, இதில் வந்து பவர் சப்ளை, இதுலேயும் பவர் சப்ளை கொடுத்துருக்கோம். சப்ளைலேருந்து தனித்தனியாக ஒயர் போட்டு தனித்தனி போர்டுக்கு லைன் அடிக்கிறது பெஸ்ட்டு, அதுதான் நல்லது. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், உங்களுக்கு நாய்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி அடிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ நான் அதனால தான் இந்த மாதிரி 2 ஒயர் போட்டு அடிச்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ சிக்னல், இதுலேருந்து வரக்கூடிய அவுட்டை இதில் இன்னாக கொடுத்து, இதுலேருந்து வரக்கூடிய அவுட்டை இதுக்கு நான் இன்னாக கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. இது அவுட்புட்டு.
அந்த ஸ்பீக்கர் சாக்கெட் அடிச்சிருக்கேன் நான். ஸோ இதை வந்து இப்போ நம்ம வந்து பவர் சப்ளை கொடுத்து டெஸ்ட் பண்ணிடலாம். அது இப்போ செட்டு ரெடி. இதில் நம்ம இப்போ ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுவோம். ஸ்பீக்கர் சாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒயர் ஒன்றோட ஒன்று ஒட்டிடக்கூடாது, அதையும் பார்த்துக்கணும். ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஹெட்ஃபோன் சிம்பிள் வந்துருச்சு, கனெக்ட் ஆகிருச்சு. இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் லைன் வந்து இங்கே கொடுத்துருக்கேன், இங்கே தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சப்போட எஃபெக்ட் உங்களுக்கு எப்படி பிடிச்சதா பிடிக்கலைங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வீடியோ எந்த டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி நம்ம வீடியோ பண்ணலாம், எந்த கம்பெனியோட போர்டு யூஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணலாம், அதில் எத்தனை டிரான்சிஸ்டர் போட்ட போர்டு நம்ம டெஸ்ட் பண்ணலாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ நான் அந்த போர்டை வாங்கி உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். நன்றி, வணக்கம்.